aspirants TNPSC previous year கேட்ட இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். The number of number pairs lying between 40 and 100 with their HCF as 15 is. So HCF 15 இருக்கணும்னா ரெண்டு நம்பருக்கு நம்பர் பேர்ஸ் அந்த ரெண்டு நம்பருக்கு அந்த வேல்யூ ஃபேக்டர்ஸாக இருக்கணும். ஸோ 15ன்றது அந்த நம்பருக்கு ஃபேக்டராக இருக்கணும்னா 40க்கு நெக்ஸ்ட் 45. ஸோ 15 3s are 45ன்னு இருக்கும். ஸோ 45 நெக்ஸ்ட் 60. ஸோ 54s are next 75. 15 5s are next 90. நெக்ஸ்ட் 105 பார்க்கும்போது 100 எக்ஸீட் ஆகுது. ஸோ இந்த வேல்யூஸை டூ நம்பர்ஸாக பேர் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட் 45 and 60 எடுக்கும்போது 15 நமக்கு HCF கிடைக்கும். ஏன்னா இங்கே 15 into 3 45, 15 into 4. ஸோ காமனான ஃபேக்டர் 15 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் 45 and 60. நெக்ஸ்ட் 45 with 75 பேர் பண்ணும்போது நமக்கு எஸ் கிடைக்கும் 45 75. நெக்ஸ்ட் 45 and 90 எடுக்கும்போது 45 1s are 45, 45 2s are 90. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கும் HCF நமக்கு 45 கிடைக்கும், 15 கிடைக்காது. ஸோ 45 90 எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் செக் பண்ணலாம் 60 with 75. 15 4s are 15 5s are. ஸோ 15 இதுக்கு HCF இருக்கும். நெக்ஸ்ட் 60 with 90 நமக்கு 30 HCF இருக்கும். ஏன்னா 32s are 33s are. நெக்ஸ்ட் 75 90 எடுக்கும்போது கிடைக்கும். ஸோ இந்த 4 பேர் தான் அவங்க கேட்குற நம்பர் பேர் வித் HCF 15. ஸோ ஆப்ஷன் B is the answer. Thank you for watching. Subscribe for more videos.